Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Allahumma salli wa sallim ala sayyidina Muhammadin ma'adil al-judi wal karam wa mawdu'il ilmi wal hikma wa barik wa sallim alayhi. நாம் 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம் யஹூதிகளுடைய நிலைமை, அவர்கள் இன்று இருப்பது எப்படி, எதிர்காலத்தில் என்ன நடக்கின்றது என்பது சம்பந்தமாக முதல் பகுதியை பார்த்தோம். அதனுடைய எஞ்சிய பகுதியை இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதல் பகுதியில் நாங்கள் பார்த்தோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வது, யஹூதிகள் அந்த காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய இந்த காலத்திலிருந்து அவர்கள் யுத்தங்களை ஏற்படுத்துவார்கள், யுத்த நெருப்புகளை மூட்டுவார்கள். அல்லாஹ் அந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வருகிறான் என்பதை பார்த்தோம் குர்ஆனில் சொல்வது. அடுத்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என்ன முயற்சி நாங்கள் என்ன சமாதானம் செய்தாலும் கூட முஸ்லீம்கள் யஹூதிகளுடைய மார்க்கத்தை, யஹூதி நஸாராக்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். எனவே நாங்கள் அவர்களோடு ஒப்பந்தம் பண்ணி அது முடிந்த காரியம் அல்ல என்பதை குர்ஆன் எடுத்து சொன்னதை நாங்கள் அன்று பார்த்தோம். அடுத்தது, எத்தனை ஒப்பந்தங்கள் செய்து கொண்டாலும் யஹூதிகள் அதை மீறுவார்கள். பேருக்கு ஒப்பந்தம் மாதிரி நடந்து கொள்வார்கள், ஆனால் அதை மீறுவார்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் அதை காண்கிறீர்கள். கசால எத்தனை முறை ஒப்பந்தம் பண்ணினு சொல்லி லெபனானில் பண்ணது, ஆனால் உடனடியாக அதை மீறுவார்கள். இது மாதிரி 70 வருடங்களாக பலஸ்தீன் அவர்கள் செய்வதை அனைவரும் கண்டு கொண்டிருக்கிறோம். இதே குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதையும் அன்று பார்த்தோம் நாங்கள். அடுத்தது நாங்கள் அன்று சொன்னோம், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், 2 முறை யஹூதிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலான அந்தஸ்து உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய பெரிய சமுதாயமாக, செல்வாக்குள்ள சமுதாயமாக 2 முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹூதிகளை ஆக்குகிறான் என்பதை குர்ஆன் சொல்வதை பார்த்து, அதில் முதலாவது முறை முடிந்துவிட்டது. அந்த முதலாவது முறை ஈராக் மன்னராக இருந்த புக்தனஸ்ஸர் அவர் பலஸ்தீனில் போய் யஹூதிகளுடைய எல்லா வீடுகள், அவர்களுடைய மத வழிபாட்டு தலங்கள் அத்தனையும் உடைத்து அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை சிறைப்பிடித்து, சங்கிலியால் சிறைப்பிடித்து ஈராக்கு கொண்டு வந்து அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை அழித்த அந்த சம்பவத்தையும் அன்று நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், 2வது யஹூதிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதுதான் இந்த சந்தர்ப்பம். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சும்ம ரதுத்னா லக்குமுல் கர்ரத அலைஹிம். 2வது உங்களுக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தேன். எப்படி சந்தர்ப்பம்? வஅம்தத்னாக்கும் பிஅம்வாலின் வபனீன. பெரிய செல்வாக்கு, அதாவது மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு தந்தோம், பண செல்வாக்கு உங்களுக்கு தந்தோம். உங்களுக்கு தெரியும், இன்று உலகத்தில் பணத்தை ஆட்சி செய்வது, பேங்குகள் ஆட்சி செய்வதெல்லாம் யஹூதிகள். எல்லா நாட்டிலையும் நேரடியாக அல்லது மறைமுகமாக யஹூதிகளோட கையில் தான் பேங்குகள் அத்தனையும் இருக்கின்றன. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களுக்கு அப்படியான பெரிய பணத்தையும் ஆட்பலத்தையும் தந்தோம். வஜஅல்னாக்கும் அக்ஸர நஃபீரா, உங்களை அதிகம் செல்வாக்குள்ளவர்களாக. இன்று உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு. கிறிஸ்தவ மதப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மதப்படி, எங்களுடைய மதப்படி அல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்து யஹூதிகள். ஆனால் அதே யஹூதிகளுக்கு, அந்த இஸ்ரவேலுக்கு இன்றைக்கு அமெரிக்கா சப்போர்ட். ஏன் காரணம்? அந்த அமெரிக்காவில் கூட, அந்த கிறிஸ்தவ நாட்டில் கூட யஹூதிகளுடைய ஆதிக்கம். யஹூதிகளுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக முடியாது என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பத்திரிகைகளை அல்லது நியூஸ்களை நீங்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அதனால தான் இன்றும் அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் சொல்கிற மாதிரி ஆடிக்கொண்டிருக்கிறார். எனவே அக்ஸர நபீரா, மிகவும் செல்வாக்குள்ளவர்களாக உங்களை நாம் ஆக்கினோம். இது 2ஆம் முறை சொல்லிவிட்டு, இன்னும் அசந்தும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இவ்வளவு செல்வாக்கு எல்லாம் உங்களுக்கு தந்தது, நீங்கள் நல்ல முறைக்கு நடந்தால் அது உங்களுக்கு தான் நல்லது. அதாவது மக்கள்கிட்ட யுத்தம் இல்லாமல் சமாதானமாக மற்றவங்களை மதிச்சு நீங்கள் நடந்தால் அது உங்களுக்கு தான் நல்லது. வைன் நசத்தும் பலகா, நீங்கள் அப்படி இல்லாமல் அதுக்கு மாற்றமாக நடந்தால் அது உங்களுக்கு தான் தீமல்ல. வைதா ஜாபதுல் ஆகிரதி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கடைசி சந்தர்ப்பம் அவர்களுக்கு வந்தால், லியசூஉ வுஜூஹக்கும் வலியதுகுல் மஸ்ஜித கமா தഖலுஹு அவ்வல் மர்ரத்தின் வலியுதப்பிரு மா அலு தத்பீரா. இந்த 2வது சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் யஹூதிகளை எதிர்த்து அவர்கள் இன்று ஆட்சி செய்யக்கூடிய, அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்திஸ், அதில் முஸ்லிம்கள் அதை கைப்பற்றுவார்கள். அதை கைப்பற்றி
யகூதிகளுடைய வீடுகள், அவர்களுடைய மற்ற பில்டிங்குகள், வர்த்தக நிலையங்கள் அத்தனையும் தவிடுபொடியாக்குவார்கள், உடைத்து விடுவார்கள். அவர்களுடைய வீடுகளில் எல்லாம் நுழைந்து அந்த சாமான்களை எல்லாம் உடைத்து அவர்களை அழித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே சொல்கிறார். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், இரண்டாவது முறை அந்த தவணை உங்களுக்கு வந்தால் சிதறி கெடுக்கக்கூடிய, ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில் எல்லா நாட்டிலும், ரஷ்யாவில், சீனாவில், அங்கே அமெரிக்காவில், பிரான்ஸில் எல்லா நாட்டிலும் யகூதிகளை சிதறி வைத்தார். அவர்களுக்கு நாடு இல்லை, எல்லா நாட்டிலையும் அவங்க சும்மா வாழ்ந்தார்கள். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கடைசி சந்தர்ப்பம் வந்தால் உங்கள் அனைவரையும், அதாவது யகூதிகளை ஒரு இடத்துக்கு நாங்கள் சேர்ப்போம். அதுதான் இஸ்ரவேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம். இஸ்ரவேலுடைய அழிவு நெருங்கும் பொழுது அவர்களை, உங்களை நான் ஒரு இடத்துக்கு வஜீனாபிக்கும் லபீபா என்று அந்த புராணத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் அனைவரையும் ஒரு இடத்துக்கு நாங்கள் சேர்ப்போம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விதத்தில் தான் இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை அழிப்பதற்காக வேண்டி, ஒரே அடியாக அழித்து ஒழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருந்த அந்த யகூதிகளை ஒரு இடத்துக்கு சேர்த்து தான் இந்த இஸ்ரவேல். சரி, இப்படியாக அந்த சந்தர்ப்பம் வந்த பிறகு கடைசியாக, இப்பொழுது நான் பெரிய பயான் சொல்வதற்கு நேரம் இல்லை, இங்கே இந்த உணவு பரிமாறும் வரைக்கும் மட்டும்தான் பேசுவது. இப்படியாக யகூதிகள் எல்லாம் வந்து இப்படி இந்த யுத்தம் இன்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கின்றது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார்கள். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், எங்க சிரியாவில் கிழக்கு சிரியாவில் தமஸ்கஸ், அதாவது சிரியாவுடைய தலைநகரம் தமஸ்கஸ், அதில் கிழக்கு பகுதியில் ஒரு பள்ளி இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த பள்ளியில் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இன்று அந்த இடத்துல ஒரு பள்ளி கட்டப்பட்டிருக்கின்றது இஸ்லாமிய மன்னர்களுடைய காலத்தில். அந்த பள்ளி மனாரத்துல் பைலா, அதாவது அந்த பள்ளி இது மாதிரி வெள்ளை கலர், அதனுடைய மினாரா, அதுவும் கூட பெரிய மினாரம், உயர்ந்தது, உங்களுக்கு யூடியூப்பில் போட்டு அதை பார்த்துக்கொள்ளலாம். அந்த மினாரா இன்று இருக்கின்றது, வெள்ளை மினாரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த வெள்ளை மினாராவில் தான், அந்த இடத்துல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். எப்படி? இரண்டு மலக்குகளுடைய இரண்டு தோள்லையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு கையையும் போட்டவர்களாக வானத்திலிருந்து கீழே இறங்குவார்கள். அவர்களுடைய தள்ள இருந்து தண்ணீர் சொட்டு வடிந்து கொண்டிருக்கும். அதான் இப்போதான் அவங்க வானத்தில் குளித்து முடிந்து வருகிறார்கள் என்ற விதமாக அவர்களுடைய அந்த தள்ளிருந்து தண்ணீர் சொட்டுகள் வடிந்து கொண்டிருக்கும், முத்து மாதிரி வடிந்து கொண்டிருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படியாக அந்த சிரியாவில் அந்த வெள்ள மினார உள்ள பள்ளியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி அவர்கள் இப்பொழுது வருவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்போ இந்த யகூதிகளுடைய தலைவர் தான் தஜ்ஜால் மஹதி அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் இந்த தஜ்ஜால் அட்டகாசம் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்திஸ் உள்ளே இருக்கும் பொழுது, அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் உள்ளே இருக்கும் பொழுது அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி தஜ்ஜாலுடைய படை, அதாவது யகூதியுடைய படை, யகூதியுடைய தலைவன் வந்து அந்த பைத்துல் முகத்திஸ் சூழ அவர்களை இந்த ஹிசார் என்ன சொல்லு தமிழ் சுற்றி வளைச்சி அவங்களை அப்படி இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல், வெளியே வர முடியாமல் இருப்பார்கள். யாரு? யகூதிகளும் அவர்களுடைய தலைவன் தஜ்ஜாலும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் சிரியாவில் இறங்கின ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய உதவியாளர்களுடன், முஸ்லிம்களுடன் வருவார்கள். வந்து பாபு லுத் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தத்தில் அடிக்கடி பேசப்படக்கூடிய ஒரு இடம் பென் குரியன் ஏர்போர்ட் இஸ்ரேலில். பென் குரியன் என்றது இஸ்ரேலில் கொஞ்சம் காலத்துக்கு முந்தி பிரதமராக ஒரு யகூதி, மிக மோசமான ஒரு யகூதி. அந்த யகூதியுடைய பேர், அந்த பிரதமருடைய பெயரை வைத்து ஒரு பெரிய ஏர்போர்ட் இருக்கின்றது, பிரதானமான ஏர்போர்ட். இதுக்கு அடிக்கடி யமனும் அடிக்கின்றது, ஈரானும் அடிக்கின்ற செய்தி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த ஏர்போர்ட்டோட இடம் தான் பாபு லுத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்லேயே சொன்னது. அந்த பாபு லுத் என்று சொல்லி அதுக்கு பேர் லுத்ரே வாசல். அந்த இடத்துல தான் இன்றைக்கு அந்த ஏர்போர்ட்டை கட்டியிருக்கிறார்கள் யகூதிகள். அந்த இடத்துல வச்சு தஜ்ஜாலை சந்தித்து
தஜ்ஜாலை விரட்டி வந்து சந்திச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாளால் வெட்டி அவனை கொலை செய்வார். அதன் பிறகு அந்த யகூதிகளுக்கு தலைவர் இப்ப இல்லை. எனவே யகூதிகள் என்ன செய்வார்கள்? ஓடி ஒளிப்பார்கள் தப்புவதற்காக வேண்டி. ஈசா அலைஹிஸ்ஸலாமால் தப்போனும், மற்ற முஸ்லிம்களால் தப்போனும். அதனால யகூதிகள் ஓடி ஒளிப்பார்கள். எங்க ஒளிப்பார்கள்? பெரிய பெரிய பாறாங்கல்கள் இருக்கின்றன பலஸ்தீன்ல. இந்த பாறாங்கல்களுக்கு பின்னால அவர்கள் ஒளிப்பார்கள். அல்லது பெரிய பெரிய மரம், அதாவது ஒரு மரம் இருக்கின்றது, எல்லா மரத்துக்கும் பின்னாலும் அவர்கள் ஒளிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கம்பிடாம. அதுல முக்கியமான மரம் கர்கத். இன்று அந்த கர்கத் என்ற மரத்தை இஸ்ரவேல் அரசாங்கம் அங்கே எல்லா பகுதியிலும் நாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த கல்லும் யகூதிகள் மறைந்திருக்கக்கூடிய இந்த பெரிய பாறாங்கற்களும் மற்ற மரங்கள் எல்லாம் முஸ்லிம்களை பார்த்து சொல்லும், முஸ்லிமே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, வாருங்கள், எனக்கு பின்னாலே யகூதி ஒழிச்சு கொண்டிருக்கிறான், அவனை கொலை செய்யுங்கள் என்று பேசுவார்கள். அந்த மரங்களும் கல்லுகளும் பேசும் முஸ்லிம்களை பார்த்து, முஸ்லிம்களுக்கு உலகம் பேசுவது. எனவே அவர்கள் வந்து இந்த யகூதிகளை கொலை செய்வார்கள். இல்லல் கருக்கத் என்ற மரத்தை தவிர யகூதிகளுக்கு அந்த கருக்கத் மரம் முஸ்லிம்களுக்கு அந்த அதில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய பதுங்கி இருக்கக்கூடிய யகூதிகளை காட்டி கொடுக்க மாட்டார்கள். மற்ற எல்லா மரங்களும் கல்லுகளும் காட்டி கொடுக்கும். கருக்கத் என்ற அந்த மரம் மட்டும் காட்டி கொடுக்காது. நீங்கள் படத்தில் இந்த யூடியூப்பில் மொத்தவங்களுக்கு பார்த்துக்கூடிய கருக்கத் என்ற பெரிய மரம் சாதாரணமாக இங்கே இருக்கின்ற பெரிய பத்தகமாக பெரிய பெருசாக வளரும். இந்த கருக்கத் என்ற மரம் மட்டும் காட்டி கொடுக்க மாட்டார். அதாவது யகூதிகளுடைய மரம் மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொன்னார்கள். இதில் நாங்கள் அறிய வேண்டிய ஒரு வேடிக்கை, யகூதிகளால் இன்று முஸ்லீம்களுடைய மரமான முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரப்பிரசாதமாக கொடுத்த ஜெய்தூன் மரங்களை எல்லாம் எரிந்து விட்டு பலஸ்தீனில் இந்த கருக்கத் மரத்தை நாட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? அதில் போய் ஒழிச்சு கொள்வதற்காக வேண்டி, ஈசா நபி கம்பிடாமல், பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு கம்பிடாமல் ஒழிச்சு கொண்டு இருப்பதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய வேலையை பாருங்க. முஸ்லீம்களுக்கும் ஈசா நபிக்கும் தெரியும், இந்த கல்லுகளை விட மற்ற இடங்களை விட கருக்கத்தில் தான் யகூதிகள் இருப்பார். இங்கே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த இடத்துக்கு வந்து யகூதிகளை தேடுவதற்கு முஸ்லீம்களுக்கு லேசி வந்து யகூதிகளை கொலை செய்வார்கள். இப்படி அதுக்கு பிறகு யஜூஜ் மாஜூஜ் இவங்களுக்கு வரவே பெரிய விஷயம். அதில் பேசுவதற்கு நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் வேறு பெரிய பயான்கள் இன்ஷா அல்லாஹ் நான் விளங்கப்படுத்துகிறேன். ஆகவே இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். எனவே இப்படியாக யகூதிகளுடைய எழுச்சி, வீழ்ச்சி, அழிவு எல்லாம் குர்ஆன்ல திட்ட தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த யகூதிகளுடைய அட்டூழியங்களிலிருந்து எங்களையும் பலஸ்தீன் மக்களையும் மேல் ஈரான் போன்ற மற்ற முஸ்லிம்களையும் யகூதிகளுடைய அட்டூழியங்களிலிருந்து காப்பாற்றி எங்களுக்கு விடிவான காலத்தை கூடிய சீக்கிரத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நல்ல காலம் முஸ்லிம்களுக்கு பிறப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.